சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்கள தப்பிச்சு போக பாக்குற? ஏய், யாருல நீ? எங்கள அந்த ரஜினா பாரு பாருமா, நீ பண்றது பெரிய தப்பு. ஒழுங்கா எங்கேயாவது போயிடு. என்னங்கள போக சொல்ற? இவளை எப்படி இங்க இருந்து உயிரோட கூட்டிட்டு போற நான் பாக்குறேன். இங்க இருந்து யாரும் உயிரோட போக முடியாது. இல்ல ஓடுங்கள. ஆனந்தி, அவங்களை கூட்டிட்டு போங்க சீக்கிரம். வாங்கம்மா, வாங்க. சீக்கிரம் போங்க. அன்பே, நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ போ, நான் பாத்துக்கிறேன். போ. இனிமே எங்க பிடிக்கிறது?
நம்மளால முடியாதுப்பா. எஸ்கேப். சீக்கிரம் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்கம்மா. என்னாச்சுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் சேஃப் தானே? ஒண்ணும் இல்ல. போலாம் போலாம். அண்ணா வண்டி எடுங்க, போலாம், வண்டி வண்டி எடுங்க. ஏய் 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 நில்லு. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் நேத்து டெலிவரி அனுப்ப வேண்டிய குட்ஸ் ஏன் இன்னும் இங்கே இருக்கு? ஒருவேளை உள்ள ட்ரக்ஸ் இருக்கிறது தெரிஞ்சு போச்சா? ட்ரக்ஸ் இருக்கே. சரியா தான் இருக்கு. சரக்கு இதுல தான் இருக்கு. அப்புறம் ஏன் இன்னும் டெலிவரி அனுப்பாம இருக்கானுங்க? எத்தனை பீஸ்மா? 25. 25. ஓகே. நீ எத்தனை பீஸ்மா தைச்சிருக்க? 30. 30. முத்து, சார் என்ன முத்து இது? சிங்கப்பூர் ஆர்டர்ல நேத்துக்கே டெலிவரி பண்ணிருக்கணுமே, ஏன் இன்னும் டெலிவரி பண்ணல? யார் டிலே பண்ணது? இல்ல சார், ஃபுல் யூனிட் ரெடி ஆகல, ஒரு யூனிட் மட்டும் பாக்கி இருக்கு. அதனால மொத்தமா பேக் பண்ணிக்கலான்னு ஆனந்திக்கு கருணாகரன் சார் வேற வேலை கொடுத்துட்டாரு சார். இன்னைக்கு அனுப்பிடல சார். என்ன பதில் முத்து இது? இந்த காரணத்தை நான் போய் கிளைண்ட் கிட்ட சொல்ல முடியுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களா? இமிடியேட்டா பேலன்ஸ் யூனிட் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ண சொல்லுங்க. ஆ எனக்கு இன்னைக்கு சாயங்காலமே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹார்பர் போய் ஆகணும். புரிஞ்சுதா? முடிச்சிடலாம் சார். இன்னைக்கு கன்ஃபார்மா அனுப்பிடுறேன் சார். ம். சொல்ல அரவிந்த். ஹலோ அண்ணா. ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? நேத்தே பேக் பண்ணியாச்சு, கன்சைன்மெண்ட் கிளம்பிடுன்னு சொன்னேன். இன்னும் ஏன் ஹார்பர் ரீச் ஆகல? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லண்ணா, நானும் அப்படி நினைச்சு தான் வந்தேன். ஏதோ யூனிட் ரெடி ஆகாம நிறுத்தி வச்சிருக்காங்கண்ணே. ஈவினிங் அனுப்பிடுவேன். நீ ஹெரால்டு கிட்ட பேசிட்டு டைமுக்கு டெலிவரி ஆயிடுன்னு சொல்லிடுங்க. ஓகே. மெட்டீரியல் அங்கிருந்து கிளம்புற வரைக்கும் கூட இருந்து பாத்துக்கோ அரவிந்த். எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ம். சொல்லு மகேஷ். டிசைன்ஸ் ரெடி ஆகி வந்துருச்சு அரவிந்த். கொஞ்சம் என் கேபினுக்கு வா. இப்போவே வா. எஸ் அரவிந்த். ஓகே, இதோ வரேன். இவன் வேற டிசைனு பிராண்டு டார்கெட்டு சாவடிச்சிட்டு இருக்கான். இந்த ஆனந்தி வேற நேத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆளையே காலி பண்ண பாத்துச்சு. இன்னைக்கு காலையில வேற அரவிந்த் சார் கிட்ட திட்டு வாங்க வச்சிருச்சே. ஷோ. ஆனந்தி, என்னென்ன? இந்த சிங்கப்பூர் ஆர்டர் அன்னைக்கே பேக் பண்ண சொன்னேன்ல, அது அப்படியே பாதியிலே நிக்குது. நேத்தே போயிருக்க வேண்டியது இல்ல, அது போலன்னு அரவிந்த் சார் வேற சத்தம் போட்டு போறாரு. அண்ணே, அவர் தானே நான் செக் பண்ணிட்டு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் வேற வேலை வந்துருச்சு, நான் போயிட்டேன். அதெல்லாம் நானே சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்ப போய் நீ பாக்ஸ் சீல் பண்ணி எடுத்து வச்சிரியா? டேய், அவ்வளவு பெரிய பாக்ஸ்ரா, அது எப்படி தனியா சீல் பண்ண முடியும்?
டெலிவரிக்கு அனுப்பணும்னா நாம தான்டா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். டேய் அதெல்லாம் தெரியாமல இருக்கும். நான் ஒரே ஆளா என்னடா பண்றது? ரிஜெக்ஷன் வேற அதிகமா வருதாம்டா. கருணாதன் வேற என்ன பதில் சொல்ல கூப்பிட்டு இருக்கான்டா. நான் வேற போய் அவனை சமாளிச்சுட்டு வரணும். போயிட்டு வந்து தான் இன்வாய்ஸ் வேற ரெடி பண்ணணும். டேய் நீயும் வேணா கூட போய் சீல் பண்ணிட்டு இன்வாய்ஸ் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுறியா? டேய் யோசிக்காதடா மாப்ள, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ். போலாமா? இல்ல குடோனுக்கு நான் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. வேணும் தானே இப்படி எல்லாம் பேசுறிய? அதே நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேனே, நீங்க ஏத்துக்கலன்னா அது ஏன் தப்பா? ஜெயந்தியக்கா, இந்த கருணாகமும் இந்த மித்ராவும் எதுக்கு இங்க வருது? உட்காருங்க உட்காருங்க. சாப்பிடும்போது தான் நிம்மதியா சாப்பிட்டோம். இங்கேயும் தொல்லை பண்ண வந்துருச்சுங்களா? இன்னைக்கு சாப்பிட்டா மாதிரி தான். என்ன மேடம், சாப்பாடு டப்பா எதுவும் மறந்துட்டு வந்துட்டீங்களா? சாப்பாடு எதுவும் வேணுமா? எங்க கூட வேணா உட்காந்து சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாம் தான் வந்தேன். ஆனா எங்க வந்து பார்த்தா ஸ்பெஷலா எதுவுமே இல்லையே. டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆனந்தி, ட்ரீட் எதுவும் இல்லையா? புரியல. புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். 2 வேலை பாக்குற, 2 சம்பளம் வாங்குற. எங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கலன்னா எப்படி? கண்டிப்பா இன்னைக்கு ட்ரீட் இருக்கும். வயிறு முட்டை சாப்பிடலான்னு நான் வேற கருணாகரன் சார கூட்டிட்டு வந்துட்டேன். நீ என்னடானா இவ்ளோ அமைதியா இருக்க? இது பாருங்க, என்ன விஷயம்னு சுத்தி வளைக்காம சொன்னா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன சொல்லிடுவோம். ஏந்தா ஆண்டி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன இது? போதும் ஆனந்தி, ரொம்ப நடிக்காத. எதுக்காக தானே இவ்ளோ டிராமா பண்ணிக்கிட்டு இருந்த? அதான் நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது. அப்புறம் என்ன? வாங்கிக்கோ. நீங்க என்ன பேசுறீன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. இந்த பணம் ஏது? யாரு கொடுக்க சொன்னா? என்ன விஷயம்னு சொல்றீங்களா? மகேஷ் வீட்ல சமையல்காரியா வேலை பார்த்தல்ல, அதுக்காக பார்வதி ஆண்டி உனக்கு கொடுத்த சம்பளம். $15,000 இருக்கு. பொடி. மேடம்மா சம்பளம் கொடுத்தாக. ஏ, உனக்கு இது பத்தலையா? ஓஹோ, இந்த மேடம் அங்கேயும் போய் வேலை பார்க்கறாங்களோ? 1க்கு 2 சம்பளம் வாங்குற தைரியத்துல தான் யாரையும் மதிக்காம சுத்திட்டு இருந்துச்சா இது? கருணாகரன் சார், ஆனந்தி நீங்க என்ன நினைச்சீங்க? பார்க்கதான் பட்டிக்காடு, ஆனா விவரமானவ. ஒரு சம்பளத்தை வாங்கி எதுவுமே பண்ண முடியாதுன்னு தில்லை அங்கிளையே காக்கா பொடிச்சு மகேஷ் மூலமா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாசம் 2 சம்பளம் வாங்குறான். வருஷ கணக்கா நீங்களும் தான் இந்த கம்பெனிக்கு உழைக்கிறீங்க. உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? நேர்மையா உழைக்கிறவங்களுக்கு எங்க மேடம் காலம்? இவள மாதிரி காக்கா பிடிக்கிற ஆளுங்களை தான் இந்த உலகம் நம்புது. அதுக்கெல்லாம் ஆனந்தி மாதிரி விவரமான புத்தி வேணும் கருணாகரன் சார். உங்களுக்கோ எனக்கோ ஏன் இங்க வேலை பார்க்கிற யாருக்குமே ஆனந்தி அளவுக்கு புத்தி கிடையாது. வா ஆனந்தி. என்ன பணம் ஆனந்தி இது? இத வாங்கிக்கங்க சார். எதுக்கு இது?
ஒன்னும் புரியல. நான் உங்க வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுத்ததுக்கும் உங்களை பார்த்துக்கிட்டதுக்கும் உங்க அம்மா கணக்கு பார்த்து எனக்கு கொடுத்து விட்ட சம்பள பணம். வாட்? என்ன ஆனந்தி சொல்ற? அம்மா கொடுத்தாங்களா? ஆமா சார், அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிதே மித்ரா வந்து கொடுத்துட்டு போனாங்க. உங்க வீட்டுக்கு வந்து நான் வேலை பார்த்தது இந்த பணத்துக்காக இல்ல சார். என் உயிரை காப்பாத்தினியலே அந்த நன்றிக்காக தான். இந்த ஊரை விட்டு என்னைக்கோ போயிருக்க வேண்டியவனா இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். பாத்துக்கலாம் ஆனந்தி, கவலைப்படாதன்னு சொல்லி நீங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்க. என் கௌரவத்தையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தினது நீங்க தான். அந்த நன்றிக்காக தான் நான் உங்க வீட்டுல வேலை பார்த்தேன். அதுக்காக எத்தனை காலம் வேணும்னாலும் உங்க குடும்பத்துக்காக நான் செருப்பா உழைப்பேன். அதுக்கு இந்த பணத்தை கொடுத்து என்ன காயப்படுத்துறீங்களே சார். இந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கங்க. ஆனந்தி, என்ன பேசுற நீ? நாங்க எப்ப உன்னை வேலைக்காரியா நினைச்சோம்? அப்பா உன்னை எங்க கம்பெனியை காப்பாத்தின தேவதையா தான் நினைச்சிட்டு இருக்காரு. நானும் உன்னை எங்க குடும்பத்துல ஒரு ஆளா தான் பாக்குறேன். அம்மா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. வேற ஏதாவது காரணமா இருந்திருக்கும். நான் அம்மா கிட்ட பேசுறேன். எனக்காக நீங்க ஏன் சார் உங்க அம்மாவை போய் கேள்வி கேட்கணும்? அவங்க என்ன நினைச்சு கொடுத்திருந்தாலும் எனக்கு இந்த பணம் வேணாம் சார். நான் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டேன்னா உங்க எல்லார் மேலயும் நான் காட்டின அன்பு வெறும் பணத்துக்காக ஆயிரும். அந்த தப்ப நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க சார். ஆனந்தி, 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 என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? வர்க் எதுவும் இல்லையா? மாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, லஞ்ச் ரெடி ஆயிடும். சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். மாம், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கம் வித் மீ. ஜியா மேம், எல்லாரும் சாப்பிடறதுக்கு நீ போய் லஞ்ச் எடுத்து வை. டைம் ஆயிடுச்சு. ஓகே போ. ஓகே மேம். என்ன விஷயம் சொல்லு. என்ன மாம் இது? பணம். பணம்னா இதை யாருக்கு கொடுத்தீங்க? மாம், உங்களை தான். மாம், 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 ப்ளீஸ் ஸ்டாப். இது யாருக்கு கொடுத்த பணம்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன். தெரியுது. மித்ரா கிட்ட ஆனந்திக்கு கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்புன சம்பள பணம். இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? மித்ரா வந்து கொடுத்தாளா? மாம், இப்ப இந்த பணம் எப்படி என் கைக்கு வந்ததுங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? அதான் என் கேள்வி. வீட்ல வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதான வழக்கம். இன்னைக்கு சம்பள நாள், எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தேன். ஆனந்தி கொஞ்ச நாள் இங்க வேலை பார்த்திருக்கா. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 1 மாசம் இங்க வேலை பார்த்திருக்கா. அதனால அவளுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி சொன்னேன். இதுல என்ன இருக்கு? ஆனந்தி இந்த வீட்டோட வேலைக்காரியா மாம்? பதில் சொல்லுங்க மாம். ஆனந்தி உங்ககிட்டயோ என்கிட்டயோ வந்து எனக்கு வேலை இல்ல, வேலை கொடுங்கன்னு கெஞ்சினாளா?
இங்கதே வாங்க. என்ன ஆனந்தி, ஏதோ ஹோட்டலுக்கு கூட்டு வந்த மாதிரி இருக்கு. கூட்டிட்டு வந்தது நான் இல்ல, கூட்டிட்டு வர சொன்னதே அதோ அங்க நிக்கிறா பாரு அவதே. ஹாய். ஹாய். ஹே ரஜினா. ஐ நம்ம ரெஜினா. ஹாய். வரேன். நம்ம ரெஜினாவா? மாட்டிக்கினாரு ஒருத்தரு. தங்கச்சி ஜெயந்தி. என்னது? இல்ல இல்ல, ரெஜினா தங்கச்சி மாறின்னு சொல்ல வந்தேன். ஏம்மா ஏம்மா இந்த மாதிரி எங்களை கூட்டு வந்து கோத்து விடுற? சிரிக்கல மாப்ள, காப்பாத்து. இந்த மூக்கு கீழே தண்ணி தொட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கல்ல? மூக்குக்கு தண்ணி. ஆமா, வாய். அதை கொஞ்சம் பொத்திக்கிட்டு இரு, எல்லாம் கரெக்டா இருக்கும். இனிமே நான் ஏன்டா வாயை திறக்க போறேன்? என்ன எல்லாரும் இங்கே நின்னுட்டீங்க? மேல வாங்க. ரஜினா ரஜினா, அது என்னாச்சு இவருக்கு? ஏதோ பேச வந்து நிறுத்திட்டாரு. இன்னைக்கு இதுக்கு மேல எதுவும் பேச மாட்டாரு. ஏன் விரதமா? ஆஹா, குரோதம். குரோதமா? புரியலையே. அத போக போக புரிஞ்சுப்பீங்க. சரி சரி, வாங்க மேல போலாம். வா. ஆமா ஆனந்தி, எதுக்கு இங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்த? நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். உங்களை பத்தி கவலைப்படாம ரிஸ்க் எடுத்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பர்த்டேவா இந்த பர்த்டேவை மாத்திட்டீங்க. எங்க அப்பா அம்மாவை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நாங்க ஏதோ இதெல்லாம் ஆசைப்பட்டு செய்யலாமா? இதோ உக்காந்துருக்க அம்மா அஞ்சு மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு ஒரு பொண்ணு எங்களை சீட் பண்ணி ஒரு மாதிரி கோத்து விட்டுருச்சு. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி வந்தோம். ரொம்ப நல்லா பேசுறாரு இவரு. இந்த மாதிரி எல்லாம் பேசலாம், அதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் உண்டு. இல்ல ஜெயந்தி அக்கா. ஏய், என்ன இப்ப சும்மா இருன்னு சொல்ல போற அதானே? ஆமா, இருக்கேன். எப்படியோ நீங்க செஞ்ச உதவிக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரீட் இது. அதான் உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெயிட்டர் எங்க இருக்காரு? வெயிட்டர் என்ன? இல்ல இங்கே வர சொன்னா? ஆமா, இங்கதான் வர சொன்னா. பாஸ். ஏய் ஜோ. ஹே ரித்திகா, உன் ஹாஸ்டல் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு லாங் ரைடு போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில 4 o'clockலாம் டிராப் பண்ணிடுறேன். ஏய் நீ வேற, நான் இன்னும் வார்டன் கிட்ட பெர்மிஷனே கேட்கல. அந்த அம்மா தரவே மாட்டாங்க. மனசுல பெரிய ஜட்ஜ் நினைப்பு. அதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் வந்துரு. ஏய் ஜோ ஜோ. ஐயோ, இப்ப அந்த அம்மா கிட்ட போய் என்னன்னு கேக்குறது? என்ன சொல்லி பெர்மிஷன் கேக்குறது? இல்ல இல்ல,
ஆசிரமத்துக்கு தேவையான அடுத்த மாசம் மளிகை சாமானும் சேர்த்து தான் அனுப்பியிருக்கேன். பரவாயில்ல, எப்படியும் நான் வாங்கி தானே தரப்போறேன். இங்க பாருங்க, ஆசிரமத்துக்கு எப்ப வேணாலும் என்ன பணம் தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஆ மேடம், சொல்லு ரித்திகா. காலேஜ்ல தீசிஸ் சப்மிட் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலைல வந்துருவேன் மேடம். வெளியில போறதுக்கு நைட்டு நீ பெர்மிஷன் கேட்டு வந்தா நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். உன் அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணு, நீ எங்க போறேன்னு இன்ஃபார்ம் பண்ணு. அவரை பார்த்து ஓகே சொன்னா நான் தாராளமா அனுப்பி வைக்கிறேன். கால் பண்ணு. மேம், படிக்கிறதுக்காக போறேன்னு சொல்றேன், இப்போ கூட நம்பாம என் அப்பாக்கு ஃபோன் பண்ண சொல்றீங்க. என்ன ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி நடத்துறீங்க மேடம். இந்த ஹாஸ்டல் எங்களுக்குன்னு ஒரு பேசிக் ஃப்ரீடம் கூட கிடையாதா? உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கும் போதெல்லாம் நீங்க இப்படிலாம் பேசுறது, என் கேரக்டர் நீங்க என்னவா நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். உங்க அப்பா எப்படி உன்னை டீல் பண்ணணும்னு எனக்கு சில விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள். என்கிட்ட பேசுறதை விட உன் அப்பா கிட்ட பேசு. அவர் பெர்மிஷன் கொடுத்தா நீ போலாம். மேம், சொல்லு காயத்ரி. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன் மேம். அதான் பெர்மிஷன் கேட்டு போலான்னு வந்தேன். சரி காயத்ரி, பார்த்து போயிட்டு வா. காயத்ரி, நைட் ஷிஃப்ட்ங்கற சேஃப்டியா வண்டி ஓட்டு. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். அப்புறம் மறக்காம ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டு. யாராவது ஸ்ட்ரேஞ்சர் லிஃப்ட் கேட்டா நீ கொடுக்காத. தேங்க்ஸ் மேம். போயிட்டு வா. தேங்க்யூ மேம். மேம், இது என்ன அநியாயமா இருக்கு? நான் நைட்டு படிக்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் ஊர் சுத்துறதுக்கு இவளுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்குறீங்க. ரித்திகா, அவ வேலை பார்க்கறதுக்காக போறா. நானும் படிக்க தானே மேம் போறேன். படிக்கிறதுக்கு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்ல. இங்கேயே ரூம்லயே படிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உன் ஃப்ரெண்டோட வீடியோ கால் கனெக்ட் பண்ணி குரூப்ல படிக்கலாமே. ஆனா காயத்ரியோட ஒர்க் அப்படி இல்ல. அவன் நேர்ல போய் தான் ஆகணும். புரிஞ்சுதா? எனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க மேடம். உங்களுக்கு தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இங்க இருந்து போறவ வேலைக்கு தான் போறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியே போயிட்டு யார் கூட வேணா சுத்தலாம்ல, அது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏய், யார பத்தி என்ன பேசுற? காயத்ரி குடும்ப கஷ்டத்துக்காக ராத்திரி பகலா ஓடிட்டு இருக்கா. தேவையில்லாம காயத்ரிய பத்தி தப்பா பேசுன அம்புட்டு சொல்லிவிட்டேன். ஏய், நான் உன்கிட்ட பேசினா? நான் மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ எது குறுக்க வர? மேடம் உன்னை வெளியே விடலன்னா நீ அத பத்தி மட்டும் பேசு. நீ காயத்ரியை எதுக்கு இழுத்து பேசுற? காயத்ரிய தப்பா பேசுன நான் வருவேன். இங்க பாரு ஆனந்தி, நீ இதுல தலையிட்ட நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? ஆனந்தி, நீ சும்மா இரு. நீ சும்மா இரு காயத்ரி. அவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவா, கேட்டுட்டு இருக்கணுமா? ஆனந்தி, கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல மேடம், இந்த பாரு. ஆனந்தி, அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு ரித்திகா, உன்னை ஏன் வெளியில போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறது உனக்கே நல்லா தெரியும். அத பத்தி நான் பேச விரும்பல. அது உன்னோட பர்சனல். அதுல நான் தலையிடவும் மாட்டேன். ஆனா அதே நேரத்துல உன்னை நான் வெளியில அனுப்பவும் மாட்டேன். ஆனா காயத்ரி எதுக்கு பெர்மிஷன் கேக்குறான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவளை நம்புறேன். அவளை வெளியில போறதுக்கு அலோவ் பண்ணுவேன். போதுமா? இத நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. இவளை இவ்ளோ நம்புறீங்கல்ல, ஒருவேளை இவ வெளில போய் தப்பு பண்ணானா என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படி தெரிஞ்சே தப்பு பண்ணா நான் மன்னிக்க மாட்டேங்கிறதும் காயத்ரிக்கு நல்லா தெரியும். சோ அவ தப்பு பண்ண மாட்டா.
ஒரு வேளை மீறி தப்பு பண்ணா என்ன பண்ணுவீங்க மேடம்? இந்த ஹாஸ்டலை விட்டே வெளியில அனுப்புவேன். இப்ப புரியுதா உனக்கு? என்ன மேம் ப்ராப்ளம் இங்க? உன் ஃப்ரெண்டு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. காயத்ரியை இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. பிரித்திகா, காயத்ரி கிட்ட சாரி கேளு. மித்ரா, எதுவும் பேசாத. மேம் கிட்டயும் காயத்ரி கிட்டயும் இப்பவே மன்னிப்பு கேளு. சாரி. போங்க.